உணவு வீணாக வீசப்படும் ஒவ்வொரு முறையும் அது ஏழையின் மேஜையிலிருந்து திருடப்பட்டது போல்தான். லவுடாத்தோ சிக்காக திருத்தந்தை பிரான்சிஸ் கூறியது. நாம் உண்பது மற்றும் அது உருவாகும் விதம் உங்கள் உடல் நலத்தை மட்டுமின்றி பூமியின் சூழலையும் மிக முக்கியமாக பாதிக்கின்றன. அடுத்த சில நிமிடங்களில் உங்கள் தட்டில் உள்ள உணவின் உண்மையான விலையை நாம் கூர்ந்து பார்ப்போம். கடைசி வரை எங்களுடன் இணைந்திருங்கள். நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய 10 செயல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறோம். பூமியில் வாழக்கூடிய நிலத்தின் 1/3 பங்கிற்கு மேற்பட்ட பகுதியை விவசாயம் பயன்படுத்துகிறது. இதில் மாட்டுப்பண்ணை போன்ற பண்ணை மிருகங்கள் சுமார் 4/3 பங்கு நிலத்தை பிடித்துள்ளன. இதில் அவை மேயும் நிலங்களும் அவற்றிற்கு உணவாக சோயா மற்றும் மக்காச்சோளம் போன்ற பயிர்களை வளர்க்கும் நிலங்களும் அடங்கும். பயிர் நிலங்கள் மொத்த வேளாண்மை நிலத்தின் சுமார் 1/3 ஆனால் அந்த நிலத்தின் சுமார் பாதி மட்டுமே மனிதர்கள் நேரடியாக உண்ணும் உணவுக்காக பயன்படுத்தப்படுகிறது. ஒரு பெரிய பகுதி பயோ எரிபொருட்கள் மற்றும் தொழில்துறை பயன்பாடுகளுக்காக பயிரிடப்படுகிறது. மேலும் குறிப்பிடத்தக்க நிலம் மிருகங்களுக்கான தீவனத்திற்காக பயிரிடப்படுகிறது. தற்போதைய உலகளாவிய உணவு தேவையை பூர்த்தி செய்ய விவசாயத்திற்கு இடமளிக்க காடுகள் அடிக்கடி அழிக்கப்படுகின்றன. வெறும் 3 பொருட்கள், மாட்டிறைச்சி, சோயா மற்றும் செம்பெண்ணெய் எண்ணெய், இவையாவும் வெப்பமண்டல காடு அழிவிற்கு சுமார் 60% காரணமாக இருக்கின்றன. 2050ஆம் ஆண்டுக்குள் நம் உலகத்திற்கு 26% கூடுதல் பயிர் செய்க நிலம் தேவைப்படும். மேலும் மலேசியா போன்ற நாடுகளுக்கு இதைவிட இரட்டிப்பு நிலமே தேவைப்படலாம். அதிகரித்து வரும் உலக மக்கள் தொகை இவர்களுக்காக உணவளிப்பதற்காக பெரும்பாலும் காடுகள், புல்வெளிகள் மற்றும் மக்கு நிலங்களை அழித்து விவசாய நிலமாக மாற்றக்கூடிய தன்மை தேவைப்படும். நம்மால் அதிக நிலங்களை மாற்றப்படுவதால் உயிரின வளமும் அதே அளவுக்கு இழக்கப்படுகிறது. உணவு அமைப்புகள் உலகளாவிய கிரீன்ஹவுஸ் வெளியீடுகளில் சுமார் 30% பொறுப்பாக இருக்கின்றன. மேலும் இந்த எண்ணிக்கை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. இத்தகைய வெளியீடுகளில் சுமார் பாதி விவசாயத்திலிருந்து, அதாவது பண்ணைகள், உரங்கள் மற்றும் காடுகளை அழிப்பதன் மூலம் வருகிறது. 1/3 பகுதி விநியோக சங்கிலிகள் இருந்து வருகிறது. மீதமிருக்கும் 19% நிலப்பயன்பாடுகளில் இருந்து வருகிறது. உள்ளூர் உணவை மட்டுமே சாப்பிடுங்கள் என்பது பொதுவாக கேட்கப்படும் ஆலோசனை. ஆனால் உணவின் வகை அது எவ்வளவு தொலைவில் இருந்து வந்தது என்பதை காட்டிலும் மிக முக்கியமானது. உதாரணமாக, 1 கிலோ மாட்டிறைச்சி உற்பத்தி செய்ய 100 கிலோ கரியமில வாயு சமமான வாயுகள் வெளியேற்றப்படுகின்றன. ஆனால் 1 கிலோ முந்தரி தயாரிக்க மிக குறைந்த அளவிலான, அதாவது 500 கிராம் கரியமில வாயு மட்டுமே வெளியேற்றப்படுகின்றது. மாட்டிறைச்சி உள்ளூர் உணவாக இருந்தாலும் அதன் தாக்கம் வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரப்படும் தாவர உணவு வகைகளை விட அதிகமாக இருக்கின்றது. ஏனெனில் போக்குவரத்து உணவின் கார்பன் தரத்தில் 6% பங்கு வகிக்கின்றது. இவை உங்கள் உணவு தட்டில் உள்ள மிகப்பெரிய காலநிலை பாதிப்பாளர்களில் சிலவாகும். உலகளாவிய அளவில் மொத்த குடிநீர் எடுத்துக்கொள்ளும் அளவில் சுமார் 70% விவசாயத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது. பன்னீர், முந்திரி, உணவுக்காக வளர்க்கப்படும் மீன்கள், இறால் மற்றும் பண்ணை மாடுகள் ஆகியவை நீர் பயன்பாட்டில் அதிகம் பயன்படுத்தப்படும் பொருட்களின் பட்டியலில் முன்னிலையில் உள்ளன. 800 மில்லியன் மக்கள் பசியால் வாடும் நிலையில் நாம் ஆண்டொன்றுக்கு 1 டிரில்லியன் மதிப்புள்ள உணவுகளை வீணடிக்கின்றோம். இது 1.26 பில்லியன் மக்களுக்கு உணவளிக்கக்கூடிய அளவாகும். வீணடிக்கக்கூடிய இந்த உணவுகள் சுமார் 60% வீடுகளில் இருந்து ஏற்படுகின்றது. மீதமுள்ள 40% உணவகங்கள் மற்றும் கடைகளில் நிகழ்கிறது. மலேசியாவில் மட்டும் தினமும் 17,000 டன் உணவுகள் வீணாக்கப்படுகின்றன. இது மொத்த கழிவுகளில் 44% ஆகும். கழிவிடங்களில் உணவு கழிவுகள் அழுகி மீத்தேன் வாயுவை வெளியிடுகின்றன.
இது ஒரு அதிக சக்தி வாய்ந்த கிரீன் ஹவுஸ் வாயாகும். உலக அளவில் உணவு கழிவுகள் மொத்த கார்பன் வெளியீடுகளில் 10% வரை காரணமாக இருக்கின்றன. இது வானூர்தி பயண வெளியீடுகளில் 3 மடங்கு அதிகமாகும். உங்கள் உணவு பழக்கங்களை மாற்றி காலநிலை பாதிப்பை குறைக்கும் 10 வழிகளை இங்கே காணலாம். இதை ஒரு நாளில் 3 முறை செய்யும் காலநிலை நடவடிக்கை என கருதுங்கள். மாமிசம் மற்றும் பால் பொருட்களை குறைக்கவும். பட்டர், பால், பனீர் மற்றும் இறைச்சி போன்றவையாகும். தாவர அடிப்படையிலான உணவுகளை அதிகரிக்கவும். பயறு, கொண்டை கடலை, பருப்பு, தானியங்கள் இவையாவும் உங்கள் தினசரி உணவில் இடம்பெறட்டும். உங்கள் உணவை இயக்குவது என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். விதைகளை விதைப்பதிலிருந்து அது உங்கள் தட்டில் வரும் வரை உங்கள் உணவு எங்கு, எப்படி உற்பத்தி செய்யப்படுகிறது என்பது குறித்து புரிந்து கொள்ளுங்கள். திடமான, நிலைத்த தேர்வுகளை செய்யுங்கள். வானூர்தியில் கொண்டு வரப்படும் உணவுகளை குறையுங்கள். அதிக தூரம் பயணிக்கும் உணவுகள் அதிக கார்பன் வெளியீடுகளை ஏற்படுத்தும். புத்திசாலித்தனமாக வாங்குங்கள். உணவு திட்டத்தை தயாரியுங்கள். பட்டியல் எழுதவும், அதை பின்பற்றவும். அதிகமாக வாங்க வேண்டாம். வாங்கும் நேரத்தை கட்டுப்படுத்துங்கள். நீங்கள் கடையில் அதிக நேரம் செலவிடும் போது அதிகமாக வாங்கும் வாய்ப்பு அதிகரிக்கும். உணவுகளை சரியாக சேமிக்க கற்றுக்கொள்ளுங்கள். பழங்கள் மற்றும் காய்கறிகள் நீண்ட நாட்கள் இருக்க சரியான சேமிப்பு முறைகளை பயன்படுத்துங்கள். முடிவடைய உள்ள உணவுகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். வெகு விரைவில் பழுதடையும் உணவுகளை முதலில் உண்ணுங்கள். அதை மையமாக வைத்து உங்கள் உணவுகளை திட்டமிடுங்கள். உணவு கழிவுகளை உறைப்பதம் செய்யவும், மறுபயன்பாடு செய்யவும், உரமாக மாற்றவும் கற்றுக்கொள்ளுங்கள். மீதமுள்ள உணவுப் பொருட்களை உறைப்பதம் செய்யலாம், புதிய உணவாக மாற்றலாம் அல்லது உரமாகவும் மாற்றலாம். திடீரென வாங்கும் பழக்கத்தை தவிர்க்கவும். ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம், இலவச மாதிரிகள், காலவரையற்ற சலுகைகள் போன்றவை அவசர உணர்வை உருவாக்கும். ஆனால் அவை தேவையற்ற வாங்குதலுக்கு வழிவகுக்கும். உணவு பழக்கங்களை சிறிது மாற்றுவதும் சிந்தித்த உணவு முறை மேற்கொள்வதும் ஒரு நடைமுறையான காலநிலை தீர்வாக இருக்கின்றது. ஒரே நாளில் 3 முறை நீங்கள் ஒரு நல்ல பூமிக்காக வாக்களிக்கலாம், அதுவும் உங்கள் கரண்டியுடன். எதிர்காலம் உங்கள் முன்னிலையில் பரிமாறப்பட்டுள்ளது. இதில் நீங்கள் எதை தேர்ந்தெடுப்பீர்கள்? நாம் இப்பொழுது யோவான் நூலிலிருந்து 6வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை ஆழமாக சிந்தித்து பார்க்கலாம். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீடர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். இந்த செய்தி உங்களுக்கு முக்கியமாக தோன்றினால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். புதிய மாற்றங்கள் விழிப்புணர்விலிருந்து தொடர்கின்றன. அது பரவும் போது மென்மேலும் வளர்கிறது. வேகமான விநியோகம் முதல் அளவில்லா பொதி கட்டுதல், அதாவது பேக்கேஜிங் வரை, சௌகரியத்தின் உண்மையான செலவு என்ன? இது எவ்வளவு சுலபமாக தோன்றினாலும் அதன் பின்னால் உள்ள தாக்கங்கள் மிகப்பெரியவை. எங்கள் அடுத்த வீடியோவில் இதை காண தவறாதீர்கள்.